உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னா சங்கீதம் 1ல சொல்லி இருக்கிறபடி இரவும் பகலும் நீங்க வேதத்தை தியானிக்கணும். தியானிச்சு இது கர்த்தருடைய சித்தம்னு அறிஞ்சு அதை செய்யறப்பதான் உங்களுக்கு காரியம் வாய்க்கும். அப்ப நீங்க தான் தியானிக்கணும். நீதிமொழிகள் 3ல 9, 10ல விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்றப்ப உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டு போடும், களங்கள் பூரணமா நிரம்புங்கிறார். நிரம்புறதுக்கும் வழிஞ்சு ஓடுறதுக்கும் கர்த்தரை கனம் பண்ண, என்னை கனம் பண்றவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தவர்களை நம்பி இருக்கக்கூடாது, நம்ம விசுவாசிக்க வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். சர்ச்சில் வசனத்தை கேட்டு விசுவாசம் வராம உலகத்து ஆளுகள்கிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போய் நல்ல ஒரு ஆலோசனை கொள்ளுங்கன்னு சொன்னா அவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? நீங்க கெட்டு போறதுக்கு தான் ஐடியா கொடுப்பாங்க. கர்த்தரை தவிர ஆலோசனை கர்த்தர் வேற எந்த மனுஷனுமே இல்லை. மனுஷன் வேஷமாகவே தெரியுறான், விருதாவாகவே சஞ்சலப்படுறான், எல்லாம் சேர்த்து வைக்கிறான். யார் இதை அனுபவிப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதனோடு வேதனையை கூட்டார். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி போவீர்களானால் சாபம் வரும். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம் வந்துருங்கிறார். சாராளுக்கும் வயசாயிருச்சு, ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, அதை குறித்து எண்ணாமல் தேவன் மீது விசுவாசம் வைத்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமா என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி. அப்படித்தான் நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும்.